ஹாய் ஹலோ வணக்கம். ஏடபிள்யூ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் சர்டிஃபிகேஷன் ப்ரீகேன்ஸ் அண்ட் கோர்ஸ் தமிழ் பிளேலிஸ்ட்டில் வந்து 32வது செஷன் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து என்னது அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் S3 செக்யூரிட்டி அல்லனா S3 அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செஷன். ஸோ அதனால் வந்து கடைசி வரைக்கும் இங்கே வந்து பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரியல் வேல்யூ வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ ஏடபிள்யூஎஸ் S3 செக்யூரிட்டி எப்படி அப்படின்னா, செக்யூரிட்டினா என்னங்க? செக்யூரிட்டினா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இவங்க தான் அக்சஸ் பண்ணலாம், இவங்க அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது. So AWS S3 access can be controlled by the IAM user or role privileges. நம்ம ஏற்கனவே IAM வந்து பார்த்தோம். IAMல யூசர் கிரியேட் பண்ணும்போதோ இல்லை ரோல் கிரியேட் பண்ணும்போதோ அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பாலிசி வந்து அசைன் பண்ணோம் அப்படின்னா அந்த பாலிசி அசைன் பண்ணுறதுக்கு அதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் S3 வந்து அவங்க பார்க்கவே முடியாது, இல்லை S3 வந்து ஜஸ்ட் ரீடு மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா S3 ரீட் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்சஸ் பாலிசி இருக்குது. அந்த பாலிசி வந்து நம்ம வந்து அசைன் பண்ணலாம். ஸோ ரீடு மட்டும்தான் பண்ண முடியும். இல்லை S3 பண்ணவே கூடாது, மற்றது தான் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பாலிசி வந்து அசைன் பண்ணாமல் விட்டுடலாம். அசைன் பண்ணாமல் விட்டோம்னா மற்ற எதுவுமே வந்து அவங்க வந்து பண்ண முடியாது. ஏடபிள்யூஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் வந்து காம்பினேஷன் ஆஃப் பாலிசி வந்து எல்லா காம்பினேஷன் பாலிசியும் வந்து அவைலபிளாக இருக்குது. இது போக நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த S3 செக்யூரிட்டி வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து S3 பக்கெட் பாலிசி. அண்டர் த பக்கெட் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் அண்டர் திஸ் பாலிசி. அதாவது S3 பக்கெட் பாலிசி வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளோ ஆப்ஜெக்ட் இருந்தாலும், அது லேக்ஸ் குரோர் கணக்காக ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அது எல்லாமே வந்து இந்த பாலிசிக்கு இம்பார்ட் ஆகும், இந்த பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகே, அடுத்து வந்து S3 பக்கெட் ACL. இந்த பக்கெட்டுக்கு அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து பப்ளிக்காக அக்சஸ் பண்ணலாமா வேணாமா, இல்லை வந்து லோக்கலாக மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பண்ணுறது தான் S3 பக்கெட் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் ACL அப்படிமோ. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் பக்கெட்டுக்கு, அந்த பக்கெட்டுக்குள்ளே தௌசண்ட்ஸ் ஆஃப் இல்லை லேக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்த பாலிசி வந்து அப்ளிகபிள் ஆகும், இந்த ACL வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ S3 ஆப்ஜெக்ட் ACL. ஆப்ஜெக்ட்னா ஒவ்வொரு ஃபைல் ஆர் டாக்குமெண்ட் லாக் எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட். இது வந்து S3 வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ S3 ஆப்ஜெக்ட் ACL அப்படின்னா மீனிங்னா ஈச் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள், இந்த ஆப்ஜெக்ட் டவுன்லோட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக வந்து பக்கெட் பாலிசிஸ் ஆர் என்ன JSON ஃபார்மேட். JSON ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ பாலிசி ஜென்ரேட்னு தனியாக ஹேண்டி டூல் வேறு இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாலிசி வந்து ஜென்ரேட் பண்ணலாம். யூஸ்வலாக டிஃபால்ட்டாக வந்து S3 டிஃபால்ட் பிளாக் ஆல் பப்ளிக் அக்சஸ் இஸ் எனேபிள். ஏன்னா இன்னும் ரியல் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிக் அக்சஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா ரியல் டைமில் வந்து S3 வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். ஸோ எல்லா ஸ்டோரேஜுமே S3ல தான் இருக்கும். இது வந்து ஒரு அப்ளிகேஷன் EC2 அப்ளிகேஷன்லேருந்து நம்ம அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து ப்ரைவேட் அக்சஸ் தான் இருக்கும். ப்ரைவேட்னா வித்தின் த அப்ளிகேஷன் மட்டும்தான் அந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணும். ஸோ S3 வந்து பப்ளிக்காக வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு உண்டான ரீசன் வந்து அதிகமாக இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து S3 ரியல் டைமில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பாலிசி எல்லாமே டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா தப்பித்தவரி கூட வெளியே எக்ஸ்போஸ் ஆகாத மாதிரி வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட்லாம் வெளியே எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா அது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா எவ்வளவு ரெயின் பண்ணும், எவ்வளவு வந்து அதை வந்து கில் பண்ணும், ரெப்புடேஷனை வந்து கம்பெனியோட ரெப்புடேஷன் வந்து கில் பண்ணும். அதனால் வந்து S3ல வந்து அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டு இல்லை செக்யூரிட்டி பாலிசி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூஸ்வலாக வந்து இன்னும் ரியல் டைமில் வந்து ஏன் இதை வந்து ப்ரைவேட்டாக கொடுத்தாங்கன்னா எப்படி அக்சஸ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ தான் நம்ம வந்து S3 வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் VPC எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. VPCலாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஐடியா வந்து வந்துடும். ஏன்னா VPCங்கிறது என்னது அப்படின்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட். ஒரு அப்ளிகேஷன் வருது அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் வந்து க்ளவுடில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்குன்னா தனியாக VPC ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அதில் வந்து பப்ளிக் சப்நெட்டு ப்ரைவேட் சப்நெட்னு வச்சுருப்போம். பப்ளிக் சப்நெட்டில் வந்து சர்வரும் ப்ரைவேட் சப்நெட்டில் வந்து டேட்டாபேஸும் யூஸ்வலாக இருக்கும்.
ஸோ இது ரெண்டுமே வந்து அது வந்து கனெக்ட் ஆகும், எங்கே S3ல கனெக்ட் ஆகும். ஸோ S3 வந்து டிஃபால்ட்டாக வந்து ப்ரைவேட்டாக இருக்கும். ப்ரைவேட்டாக நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் அது வந்து கனெக்ட் பண்ணுற வந்து அப்ளிகேஷன் என் பாயிண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ என் பாயிண்ட் மூலியமாக தான் கனெக்ட் ஆகும். என் பாயிண்ட்னா ஒரு கேட்வே இந்த வழி மூலியமாக தான் பண்ணோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் டேட்டாபேஸ் S3 எல்லாமே வந்து ஒரே ரிங்கில் தான் இருக்குமே ஒழிய இது வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வழியே இல்லை. ஸோ அது பின்னாடி நம்ம வந்து VPC இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வாங்க S3 செக்யூரிட்டி அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் நம்ம வந்து டெமோ வந்து காமிக்கலாம். ஓகே, ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பார்க்கலாம். நான் AWS கன்சோலில் ரூட் யூஸராக வந்து லாகின் ஆகிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், IAM பண்ணுறேன். IAMல வந்து ஒரு யூஸர் வந்து கிரியேட் பண்ணுறேன். டெஸ்ட் S3 யூஸர். ஓகே, இப்போ வந்து ப்ரோக்ராமேட்டிக் அக்சஸ் கன்சோல் அக்சஸ் ஒன்று மட்டும் தான் பண்ணுறேன். ஓகே, கஸ்டம் பாஸ்வேர்டு. ஸோ இதெல்லாம் ஒன்று வேணாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பெர்மிஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், கிரியேட்டிவ் குரூப்பு இதெல்லாம் வேணாம், பாலிசி. ரீட் ஒன்லி அக்சஸ் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு. டெஸ்ட் S3 யூஸர். ஓகேவா, எப்படி லாகின் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லாகின் ஆகணும். இங்கே பாருங்கள், கன்சோல் காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு இன்காகினேட்டோ போயிடும். காகினேட்டோ போயிட்டு இங்கே பாருங்கள். ஸோ அக்கௌண்ட் வந்து இதுதான் அக்கௌண்ட்டு. ஸோ யூசர் நேம் வந்து டெஸ்ட்டு S3 யூசர். ஓகே, பாஸ்வேர்டு. இப்போ பாருங்கள், காட் இட். ஓகே, EC2. இவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், S3 ரீட் ஒன்லி பெர்மிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ S3ல வந்து இங்கே பாருங்கள், API எரர், லான்ச் இன்ஸ்டன்ஸ் வரும், இதெல்லாம் வரும். என்ன S3ல ரீட் ஒன்லி மட்டும் கொடுத்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே எரராக தான் வரும். நெக்ஸ்ட்டு எதுவுமே போகாது. ஏன்னா இவருக்கு வந்து நாட் ஆத்தரைஸ் டு பெர்ஃபார்ம் திஸ் ஆப்ரேஷன், இது எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ S3 மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ S3லையும் வந்து இங்கே பாருங்கள், S3ல வந்து ரீட் ஒன்லி மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் ரீட் ஒன்லி மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ கிரியேட் பக்கெட், திஸ் இஸ் ரீட் ஒன்லி ஃபார் கிரியேட் பக்கெட், ஃபெயில் டு கிரியேட் பக்கெட் லேர்ன். ஏன்னா API ரெஸ்பான்ஸ் வந்து அக்சஸ் டெனிடு, நீங்கள் வந்து ரீட் ஒன்லி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி யூஸரை வச்சும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பக்கெட்டுக்கே நம்ம வந்து இது கொடுக்குறது. நான் வந்து எகைன் வந்து இதுக்கு வந்துட்டேன், ரூட் யூஸருக்கு வந்துட்டேன். S3 டேக் தமிழ் பக்கெட். இப்போ இதில் போடுற எல்லாமே வந்து நான் வந்து பப்ளிக் பண்ணணும் அப்படின்னா அதுவும் வந்து பண்ண முடியும். ப்ராப்பர்ட்டிஸ், இங்கே பெர்மிஷன்ஸ், இங்கே பாருங்க, டிஃபால்ட்டாக வந்து பிளாக் ஆல் பப்ளிக் அக்சஸ் வந்து ஆனில் இருக்கும். ஸோ எடிட் இது வந்து எதுக்கு நம்ம பண்ணுவோம், ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கு வந்து பண்ணுவோம். ஏன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து இதில் நான் எது போட்டாலும் உங்களுக்கு வந்து பப்ளிக்காக வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்க வந்து யார் வேணாலும் டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஓகே, இதை விட முக்கியமானது ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பெர்மிஷன்ஸில் வந்து நீங்கள் இது வந்து பிளாக் பப்ளிக் அக்சஸ், இது வந்து பக்கெட் லெவல் அக்சஸ் வந்து நீங்கள் பண்ணுறது. பக்கெட் பாலிசி
பாலிசிங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து கஸ்டம் பாலிசி எதுவும் அசைன் பண்ணணும்னா இங்கே வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ AWS S3ல லாகின் ஆகிட்டேன். ஒரு பக்கெட்டுக்கு வந்து பாலிசி ஜென்ரேட்டர் மூலயமா நம்ம வந்து பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, அதாவது என்கிரிப்ஷன் ஃபைல் மட்டும்தான் அப்லோட் பண்ணோம், மற்றெல்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதை பண்ண போகிறோம். ஸோ புது பக்கெட்டை ஒன்று க்ரியேட் பண்ணேன். திஸ் இஸ் டெஸ்ட் பக்கெட் ஃபார் பாலிசி ஜெனரேட்டர். ஓகே, விர்ஜினியா எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். ஓகே, கிரியேட் பக்கெட். ஓகே, இப்போ இதுக்கு வாங்க. இதுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள், பெர்மிஷன்ஸ் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். பக்கெட் பாலிசி இதுதான் நம்மளுடைய பக்கெட் ஜென்ரேட்டர். ARN. ஓகே, பாலிசி ஜென்ரேட்டர் இங்கே இருக்குது. ஸோ S3 பக்கெட் பாலிசி டெனி பண்ணுவோம். ஏதாவது எந்த ஃபைல் வந்தாலும். ஓகே, S3 என்ன ஆக்ஷன் அப்லோட் பண்ணுறேன்னா என்னது, புட் ஆப்ஜெக்ட். ஓகே, புட் ஆப்ஜெக்ட். ARN வந்து இதுதான் நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணியிருக்கோம். /* ஏன்னா எல்லா ஃபைலும் உள்ளே இருக்கிற எல்லா ஃபைலும் வந்தாலும். ஸோ ஆட் கண்டிஷன்ஸ். இது வந்து நல். ஓகே, இது வந்து சர்வர் சைடு என்கிரிப்ஷன். ஓகே, ட்ரூ. ஆட் கண்டிஷன். ஓகே, எந்த ஃபைல் வந்தாலும் இது வந்து ட்ரூ. ஓகே, அடுத்து இன்னொன்று வந்து அதே தான், அதே டெனி. இது எல்லாமே இருக்கட்டும். ஓகே ஓகே இப்போ வந்து ஸ்ட்ரிங் நாட் ஈக்குவல்ஸ். ஓகே, இதுதான் என்னது, AES 256. ஸோ இது வந்து என்கிரிப்ஷன் இதுதான் ஆனது. ஸோ நாட் ஈக்குவல்ஸ் ஸ்டேட்மெண்ட் yes. Okay, generate the policy. ஓகே, இதை காப்பி பண்ணுங்க. JSON ஃபார்மேட்டில் வந்திருக்கு. இங்கே வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, சேவ் சேஞ்சஸ். இப்போ இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து அப்லோட் பண்ணுறோம். ஆட் ஃபைல்ஸ் 3. அடிஷனல் அப்லோட் ஆப்ஷன்ஸ். என்கிரிப்ஷன் வந்து டிசேபிள். ஓகே, என்கிரிப்ஷன் டிசேபிள். ஸோ அப்லோட். view details below, the information below no available. ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னா, access denied. You don't give the permission to upload the files and folders. ஓகே, exit. அடுத்து வந்து upload add files 5 additional permission standard enable. ஓகே, SSE S3 இதான் enable. என்கிரிப்ஷன் தான். அப்லோட். இங்கே பாருங்க, அப்லோடு சக்சீடட். ஸோ இது வந்து பாலிசி வந்து ஒர்க் பண்ணுது. பாலிசி வந்து என்கிரிப்டட் இல்லாதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேங்குது, என்கிரிப்டட் பண்ண ஃபைல் எல்லாமே அலோவ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் பாலிசி ஜென்ரேட்டர் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து த்ரூ அவுட் இந்த பக்கெட்டுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். சில ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கும். S3 பக்கெட் பாலிசி, ACL, அப்புறம் வந்து பாலிசி ஜென்ரேட்டர் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் சர்டிஃபிகேஷன் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் ஆன் கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து 15 மினிட்ஸ்க்கு மேலே எந்த வீடியோவும் போகாது. ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பெல் பட்டன் கிளிக் பண்ணலாம். தயவுசெய்து பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீடியோ போட தினம்
உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறனாலையோ இல்லை வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுறனாலையோ உங்களுக்கு எதுவே நட்டமாக போகிறது கிடையாது. இது வந்து மெனக்கடாமல் நீங்கள் வந்து லேர்னிங் பண்ணலாம். மெனக்கடாமனா இதுக்குன்னா தனியாக டைம்லாம் ஒதுக்க தேவையில்லை. ஆன் மூலையே வந்து உங்களுக்கு நாங்கள் புது வீடியோ போட உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் செலவு பண்ணிங்கனால உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து தரவாயிரும். ஓவர் த டைம் 2-3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கில்லு வந்து நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ டோன்ட் வேஸ்ட் த டைம். எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தம்ஸ் அப் கொடுங்க. அதுக்கு பிறகு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாமே இது வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப பேருக்கு இது தெரியாமல் இருக்குது, இந்த மாதிரி சேனல் இருக்கிற வந்து தெரியாமல் இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. see you in the next video. Bye.